நீ நான் காதல் சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ப்ரொமோவை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனையும் ஒரு வழியாக முடிஞ்சிடுச்சு. ஏன்னா நம்ம அபி குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையே போயிடுச்சு. அங்கே இருந்த பிரச்சனை இப்பொழுதைக்கு கடன் பிரச்சனை தான். அதுவும் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ தெரியாமல் அவங்களுக்கு உதவி செஞ்சிட்டாரு. ஸோ தெரிஞ்சு உதவி செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. தெரியாமல் உதவி செஞ்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன, திருவிழாவை ஆரம்பிச்சிட்டாங்க. கிராமம் அப்படின்னாவே திருவிழாவை கொண்டு வந்துடுறாங்கப்பா. அது மட்டும் இல்லை, அந்த திருவிழாவில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக போட்டிலாம் வைக்கிறாங்க. ஸோ இப்போ அபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவுக்கு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அதாவது குட்டி பாசியும் அணுவையும் பேச வைக்கணும்னா இன்றைக்கி நடக்க போகிற 3 போட்டியிலையும் நீ பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் போடுறாங்க. அதில் ஒரு போட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா மல்யுத்தம். மல்யுத்தம்லாம் எப்படி ஊரில் அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல, சீரியலுக்கு தானே. ஸோ போடுங்க, எதை வேணுமாலும் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டி, அவமானப்பட்ட பாண்டி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச ஒரு அடியாள் வச்சுருக்கா அப்படியாட்டுக்கு. ஸோ அந்த அடியாளுக்கிட்டும் நம்ம ராகாவுக்கும் சண்டை வருது. 2 பேருமே ஃபைட் பண்ணுறாங்க. நம்ம அபி யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபைட்டு போட்டி அப்படின்னாவே கண்டிப்பாக ஹீரோவை தானே ஜெயிக்க வைப்பாங்க. அதே தாங்க நடக்க போகுது, வெயிட் பண்ணி பாருங்கள்.